Taste the Daily. திராணியற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல, ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன். நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல, ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் முன்னிலையில் முதல்வர் வாய் இணைக்க பேசிய காட்சிதான் இது. தந்தையாக இருந்து திட்டம் தீட்டுகிறேன் என பேசிய ஸ்டாலின் இன்று அதே கோட்டூர்புரம் பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி சீரழிக்கப்பட்ட விவகாரம் குறித்து வாய் திறக்க மறுக்கிறார். இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது தமிழக மாணவிகளின் தந்தையாக தன்னை நினைப்பவர் கள்ள மௌனம் காப்பாரா? தந்தையாக இருக்கிறேன் என பேசுவதெல்லாம் வெத்து மேடை பேச்சு என மாணவிகள் கொந்தளிக்கிறார்கள். உங்க யாருக்கும் கண் கலங்கலையா? நீங்க யாரும் வருத்தப்படலையா? 21 பசங்களை இழந்திருக்கோமே. அனிதால ஆரம்பிச்சு இப்போ ஜெகதீஷோட அப்பா, உங்க யாருக்குமே மனசு கலங்கலையா? நீங்க எல்லாருமே நடிக்கிறீங்களா? அப்போ நான் கேட்குறேன். நான் அந்த ஒவ்வொரு குழந்தைய வீட்டுக்கு போயிருக்கேங்க. அது மட்டுமல்ல, நீட் தேர்வு விவகாரத்தில் நாடகமாடி வரும் உதயநிதி நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களை பார்த்து உங்க கண்ணு கலங்கல, மனசு கலங்கலையா என செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பிய உதயநிதிக்கு இப்போது கண் கலங்கவில்லையா? என் தங்கை அனிதா என ஒரு காலத்தில் நாடகமாடிக்கொண்டிருந்த உதயநிதிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவை சேர்ந்த காம கொடூரனின் வெறியால் பாதிக்கப்பட்ட மாணவி தங்கையாக தெரியவில்லையா என மாணவர்கள் கொதிக்கிறார்கள். எங்கே கனிமொழி என மெழுகுவர்த்தி உற்பத்தியாளர்கள் திமுக எம்பி கனிமொழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர், உத்தரப்பிரதேசம் என வட மாநிலங்களில் பாதிக்கப்படும் பெண்களுக்காக வீதியாக மெழுகுவர்த்தி ஏந்தி போராடிய கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராடாமலா போய்விடுவார்? கனிமொழி போராடுவார், நிறைய மெழுகுவர்த்தி விற்பனையாகும் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கபட நாடகமாடியே பழக்கப்பட்ட கருணாநிதியின் வாரிசுகள் கப் சிப் என கமுக்கமாக இருக்கிறார்கள். யார் அந்த சார் என கேட்டால் கொந்தளிக்கிறார்கள். போஸ்டர் ஒட்டக்கூடாது, வீடியோ வெளியிடக்கூடாது என அடக்கி ஒடுக்கி தப்பிக்க நினைக்கிறார்கள். இந்த நாடாள தெரியாத நாடக கும்பல் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் கடந்த 2-3 நாட்களில் கன்னியாகுமரி, விருதுநகர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சென்னை என அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறியிருக்கிறது. சென்னை திருவொற்றியூரில் திமுக கவுன்சிலர் நேதாஜி கணேசன் என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயது இளம் பெண்ணை பெயிண்டர் தீபன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே 9 வயது சிறுமிக்கு தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் அசோகன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியிடம் காதலிப்பதாக ஏமாற்றிய ஆசாமி நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பெண் பிள்ளைகளை பள்ளி, கல்லூரிகளுக்கு அனுப்பவே அச்சப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற இந்த ஆட்சிதான் விடியல் ஆட்சியா என பொதுமக்கள் கோபத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். ஆட்சி பொறுப்பேற்றதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தப்படும் என உதார்விட்ட ஸ்டாலின் 4 ஆண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நாட்டையே உலுக்கும்படி பல பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வரும் நிலையில் ஸ்டாலின் கள்ள மௌனம் காப்பதும், கூட்டணி குறித்து பேசி கடுப்பேற்றுவதும் திராவிட மாடல் அரசு மீது மக்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுவது போல் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறதென பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.